சின்ன வயசு பசங்க அந்த ஆன்டிஸ் லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சின்ன பெண்கள் ரொம்ப வயதான ஆண்கள் கூட அட்ராக்ட் ஆகிறதுக்கான விஷயங்களுமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேம். இதை இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம். அப்பா வயசுடையவரை செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடு ரோட்டில் உட்காந்து தர்ணாலாம் பண்ணாங்க. எல்லாம் சேனல்ல எல்லாம் வந்துச்சு தான். அது இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லையே. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்க. பையனுக்கு 23 வயசு ஆகும்போது பொண்ணுக்கு 40. இவங்களுடைய பயாலஜிக்கல் நீட் எப்படி இருக்கும்? இவங்களை நம்பி ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட நிலைமை, இதை ரெண்டையும் ஒன்றா வச்சு வாழாமல் இருந்தாங்கன்னா, மேரேஜ் ப்ரெஷர் ஊருக்காக சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி நீ எங்கேனாலும் போகலாம், நான் எங்கேனாலும் போகலாம், எதுவும் கேள்வியெல்லாம் யாரும் எதுவும் கேட்டுக்க வேணாங்கிற ஒரு கல்ச்சர். கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நாங்கள் போக விரும்பலான்றாங்க இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ். ஒரு கமிட்டட் லைஃபுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் நாங்கள் கொடுத்துருக்க முடியுமா? இல்லை ஒரு நல்ல குழந்தைகள் தான் இனிமேல் பிறந்து வளர முடியுமா? எவ்ரிபடி ஹேஸ் டு பி கமிட்டட். குடும்ப பாங்க இருக்கிறத இன்னைக்கு எல்லாமே என்னை ஹராஸ் பண்ணுறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடிமைத்தனம் இல்லை, இது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ரொம்ப சின்ன வயசு பசங்க அந்த ஆன்டிஸ் லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய சின்ன பெண்கள் ரொம்ப வயதான ஆண்கள் கூட அட்ராக்ட் ஆகிறதுக்கான விஷயங்களுமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேம். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பார்த்த கேஸ் இருக்கா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரியல் அட்ராக்ஷனில் போகும். ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸில் ரியல் அட்ராக்ஷன்லேயே போயிடும். சின்ன வயசு பையன் வயசான பொண்ணோட அட்டாச் ஆகிறது, இதை இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் நாளாக அது தவறுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அது அவங்களுக்கு சண்டையாகி அவங்க ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு புரிதல் இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இவங்க ஒரு கவுன்சிலிங்லாம் போகணும். இதனால பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையும் இவங்களால சமாளித்து வர முடியுமாங்கிறது இவங்க பார்த்துட்டு தான் இந்த லவ்க்குள்ளேயே இவங்க என்டர் ஆகணும். பட் இது அந்த என்ன சொல்கிறது, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலுங்கிற மாதிரி 2 பேரும். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸு கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்க. நாங்கள் பண்ணுறது சரியாக தவறுன்னு பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யார் தான் கேள்வி கேட்குறது? அவங்களே கேள்வி கேட்டுக்கணும், இல்லை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கவுன்சிலர் வச்சுக்கணும். இவங்களே பே பண்ணி ஒரு கவுன்சிலர் வச்சுக்கணும். அவங்ககிட்ட இவங்களுடைய இதை சொல்லணும். பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு எந்த விஷயமானாலும் எல்லாம் என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய லிரிசிஸ்ட் பேர் சொல்லலை. அவங்க ஒரு கவிஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது அப்பா வயசுடையவரை, ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடு ரோட்டில் உட்காந்து தர்ணாலாம் பண்ணாங்க. எல்லாம் சேனல்ல எல்லாம் வந்துச்சு தான். அது ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லையே. அன்னைக்கு பிடிச்சிருந்தது, இன்னைக்கு சேர்ந்து இல்லையே. அது அந்த அந்த ஒரு தருணம், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் விட்டுட்டு போய்ட்றாங்க. அந்த அட்ராக்ஷன் தான் என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது? முதல்ல ஏற்படக்கூடிய அட்ராக்ஷன் என்னவா இருக்குது? இப்போ அவங்க இவங்களும் ஒரு பாடலாசிரியர், லாங்குவேஜ் அட்ராக்ஷன். ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி போய்ட்றாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் பொறுத்து அது புளிச்சு போயிடுது, விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அங்கே ஒர்க் ஆகுது. அப்போது அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. குழந்தையெல்லாம் பிறந்து குழந்தைக்கெல்லாம் ஒரு 7-8 வயசானதுக்கு அப்புறம் தானே அது தெரியுது. ஆனால் முன்னாடியெல்லாம் அது தானே மேம். நம்ம தாத்தா பாட்டி கேட்டாலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ 15 வருஷம் சொல்லுவாங்க, 20 வருஷம்லாம் சொல்லுவாங்க. அப்போயெல்லாம் அது அப்போ கிடையாதுமா. இது நான் சொல்கிறதெல்லாம் 15 வருஷம்லாம் கிடையாது. இந்த ஒரு கேஸ் பப்ளிக்காக எவ்ரிபடி நோஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இப்போ நான் ஒரு கேஸ் பண்ணேன். பையனுக்கு 23 வயசு ஆகும்போது பொண்ணுக்கு 40. அதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் 5 வருஷமாக குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதாவது பொண்ணுக்கு 48 வயசு ஆகும்போது அந்த பொண்ணு குழந்தை பெற்றுக்குது. முதல் குழந்தை 48 வயசுலையா? அப்போ அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகும்போது இதுக்கு 68 வயசு ஆயிருமே. அப்போ அந்த அப்பாவுக்கு வயசு என்ன? 40 50 கூட ஆகியிருக்க வாய்ப்பு இருக்காது.
அவனுக்கு 35 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எப்படி செட் ஆகும்? ஆனால் இப்போ எதாவது சொல்கிறாங்களே மேம் ஜென்ரலாக அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் விஷயம் இல்லை, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஜென்ரலாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மேம்? இல்லை, இப்போது அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தால் ஓகே. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பயாலஜிக்கல் நீடுன்னு எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஓகே, இவங்க வந்து 50 வயசு ஆகிட்டனால இந்த ப்ரீ மெனோபாஸு, அப்புறம் 54, 53, 54 போஸ்ட் மெனோபாஸ். சரிங்களா? அப்போ இந்த பையனுக்கு வயசு 33, 35 இருக்கும்போது இவங்களுடைய பயாலஜிக்கல் நீட் எப்படி இருக்கும்? வில் தே பி ஏபிள் டு என்ன சொல்கிறது, ஓகே கன்வின்ஸ் ஆகி நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்துருவாங்களா, இல்லை அதை விட்டு வெளியே போவாங்களா? ஸோ திஸ் இஸ் சிம்பிள் கான்செப்ட். இன்னொன்று, அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க. இவங்களை நம்பி ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட நிலைமை, இது ரெண்டையும் ஒன்றா வச்சு வாழாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை கஷ்டத்தில் கொண்டு போகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கப்பல் பிரிஞ்சுட்டாங்களாமா? ஆமாம். இப்போ அந்த பையனுடைய அவர் வேற கல்யாணம், பிகாஸ் இவங்க ப்ராபப்ளி அடுத்த கல்யாணம் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த பையன் வந்து வேற கல்யாணம் தான் பிரிஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு பிரிஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவனுக்கு வெறும் 33 வயசு ஆகும்போது அவன் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? இப்போ இந்த கல்ச்சரும் இருக்குது மேம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன்னா இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மியூச்சுவலாக ஒரு டேர்ம்ஸ் மாதிரி, நம்ம ஊருக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லை இது ரீசெண்டாக கேள்விப்பட்டது. ஊருக்காக சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மற்றபடி நீ எங்கேனாலும் போகலாம், நான் எங்கேனாலும் போகலாம், எதுவும் கேள்வியெல்லாம் யாரும் எதுவும் கேட்டுக்க வேணாங்கிற ஒரு கல்ச்சர். ஏதோ ஒரு படத்தில் பாண்டு கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுப்பாங்க. இப்போ அது நிறைய கேள்விப்பட முடியுது மேம் இந்த ஒரு விஷயம், இந்த மேரேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, எதை நான் பார்க்குறேன்னா, கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நாங்கள் போக விரும்பலான்றாங்க இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ். நாங்கள்லாம் வந்து ஒரு கமிட்டட் லைஃப் இருக்கணும்னு எங்களுடைய ஜென்ரேஷன். அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரியா தவறான்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனே வந்திருக்க முடியாது. இவ்வளோ நல்ல ஒரு யங்கர் ஜென்ரேஷனை நாங்கள் கொடுத்துருக்க முடியாது இல்லையா? ஒரு கமிட்டட் லைஃபுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனை நாங்கள் கொடுத்துருக்க முடியுமா? என் பொண்ணு வந்து டாக்டர், என் பையன் ஒரு வக்கீல் அப்படின்னு நான் வந்து நல்லதை சொல்ல முடியுமா? நாங்கள் கமிட்டடாக இல்லைனா, நாங்களும் இந்த மாதிரி ஏனோ தானோ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம், யாரும் கண்டுக்காதீங்க, என்னுடைய சுய சம்பாத்தியம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இது தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து எங்களால் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர், ஒரு வக்கீலை கொடுத்துருக்க முடியுமா? இல்லை ஒரு நல்ல குழந்தைகள் தான் இனிமேல் பிறந்து வளர முடியுமா? எவ்ரிபடி ஹேஸ் டு பி கமிட்டட். நான் ஆர்மியில் போய் உட்காந்துட்டு நான் வந்து கர்னல் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுப்பா, நான் இப்படி தான் கார்டிங் போவேன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? தேர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கண்ட்ரோல்டாக, ஒரு பாசத்தோட, ஒரு குடும்ப பாங்கா இருக்கிறத வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து என்னை வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? மென்டல் ஹராஸ். ஸோ அப்போ நீங்கள் போய் ஒரு போலீஸ்காரர் இருந்துட்டு, ஒரு ஆர்மியில் இருந்துட்டு, நான் என்னுடைய மேலதிகாரி சொல்லதை கேட்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வச்சுருப்பீங்களா? உள்ள உடனே வெளியே வேலையிலேருந்து தூக்கி போட்டுற மாட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு வந்து 10 மணிக்கு வரணும், 10 மணிக்கு வரமாட்டேன், நான் வந்து ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஒன்லி ஃப்ரம் தி ஈவினிங் 5 o'clockன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல வேலை இருக்குமா நமக்கு? யாரோ ஒரு 3வது மனுஷனுக்கு நம்மளுக்கு சம்பளம் வேணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் அடிமையெல்லாம் கிடையாது. யூ ஆர் ஒர்க்கிங். அதாவது ஒரு சரியான பாதையில் ஒரு வேலைகள் நடக்கணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அடிமைத்தனம் இல்லை, இது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. கட்டுப்பாடான வாழ்க்கையில் நான் இருக்க முடியாது, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருப்பாங்க? உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.